ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ஜானகி இருந்துக்கிட்டே இப்போ அங்கே என்ன நடந்துச்சு, கார்த்தி வந்து இவங்கக்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்றத பற்றி இவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இவங்க வந்து இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க லஞ்ச் டைமில். இந்த நேரத்தில் சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு குழப்பமாக தான் இருக்குது. ஆனாலும் இதை சொல்லலாம் தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு முதல்ல கௌதம் கிட்ட சொல்கிறாங்க. உடனே நீங்கள் எதுக்கு அவங்க பேச்செல்லாம் கேட்குறீங்கம்மா, அவன் காரியம் ஆகணும்னா காலை படிக்குவான், காரியம் முடிஞ்சா என்ன தள்ளி விடுவான், அவன் வந்து இப்போ நல்லா மாதிரி பேசிட்டா நான் நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம இலக்கியாகிட்ட ஆமாம் அத்தை, அவங்க காரியம் ஆகணுன்றதுக்காக நம்மளை எதிர்பார்க்குறாங்க, இல்லை நம்மளை அவங்க ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கான்ஃபரன்ஸ் காலில் பேசிங்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னது அது நீங்கள் பேசுகிற இடத்துல ரொம்பவே சத்தமாக இருக்குது, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா ஸ்கூலில் இருக்கல்ல பசங்க இருந்தாலே சத்தம் கேட்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி எனக்கு லஞ்ச் டைம் முடிஞ்சது, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இவருக்கு கௌதம் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க இருந்துக்கிட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரே இதுவாக இருக்குது, டென்ஷனாக நம்ம ஜானகி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்தி வந்து இப்படி ஒரு விஷயம் சொன்னானே, அவனும் வாழ்க்கையில் முன்னேறணும், அவன் என்ன தான் தப்பு பண்ணாலும் நம்மளை வீட்டை விட்டே தோற்றுனாலும் அவன் என்னோட பையன், அவனுக்கு நான் கண்டிப்பாக நல்லது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உள் மனசு துடிக்குது. அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு கௌதமியும் சரி இலக்கியாவும் சரி நம்ம பகைச்சிக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக இவங்க அமைதியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம கார்த்திக் உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதே யோசனையில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு இப்போ ஆபத்தாக முடிய போகுதுன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இப்போ வந்து இவங்க செஞ்ச என்ன தப்புனால அவங்க இப்போ அந்த ஸ்பின்னிங் மிஷின் இருக்கு, அதில் ஷாக் அடித்து பின்னாடி இருக்கிற பெரிய மிஷினில் டொப்புன்னு மோதிடுறாங்க. அதனால் தலையில் பலமாக அடிபட்டு பயங்கரமான ஒரு வழியில் துடிச்சிட்ருக்காங்க. அதனால் இலக்கியா கௌதம் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே யாரோ ஒரு அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி ஜானகின்னு தெரியாது. அதனால் எல்லாருமே எல்லா பக்கமும் குடுகுடுன்னு ஓடி வராங்க. இன்னொரு பக்கம் ரேவதி. இப்போ எல்லாருமே ஒரே இடத்துல வந்து ஜானகியை பார்க்குறாங்க. ஜானகி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. மூச்சும் இல்லை, இதுவும் இல்லை. அதனால் தலையில் வேற பலமாக ரத்தம் வர்றதுனால அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கில் இருக்குது. இலக்கியா நீயா, எங்க நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் ஷாக் ஆகி, ரேவதி வரைக்கும் எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காங்க. ஐயோ நம்ம அம்மாவுக்கு தான் அடிபட்டிருக்கு, அப்போ இத்தனை நாளாக என்னை ஏமாற்றிட்டு இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம ஜானகியை காப்பாற்றுறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்றதுக்காக இப்போ வந்து சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சு விட்டுறாரு நம்ம கௌதம். சரி இப்போதைக்கு நம்ம போய் பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துனதும் இவங்களுக்கு பிளட் வந்து ஃப்ளாட் ஆகிருக்கு இதில் மூளையில். அதனால் இவங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே ஓடலை. அதுக்கப்புறமா முதல்ல போய் கார்த்திகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே அஞ்சலி இருந்துக்கிட்டு நாங்கள் அந்த இதில் வந்து சைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தப்போ ஓவரா சீனாக போட்டாங்க, இப்போ அவங்களுக்கும் நாங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னுடைய புத்தியை காட்டிட்டு பார்த்தியா அஞ்சலி, என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா இத்தனை வருஷமாக இந்த ஆஃபீஸ்க்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் எவ்வளோ உழைச்சிருக்காங்க, அந்த வீட்டுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குன்றப்போ உன்னால் ஒரு ரூபா கூட கொடுக்க முடியல பற்றியா, அதுதான் நீ. என் அம்மா அப்போ கூட என்கிட்ட வந்து பேசுனாங்க நீ சைன் பண்ணி கொடுன்னு, ஆனால் நீ பற்றியா எப்படி பேசுகிற அப்படின்னு சொன்னதும் சரி சரி நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், ஆனால் நீ வந்து டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணணும், அப்படி சைன் பண்ணி எனக்கு அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக என் பேருக்கு வரணும். அதுக்கப்புறம் அந்த டெண்டரை வந்து நான் எடுத்து நடத்தணும், அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய நிறைய இது வந்து என் மேலே வந்துக்கிட்டே இருக்கணும், என் மேலே நம்பிக்கை வச்சு நிறைய ஆர்டர்ஸ் என்கிட்ட வரணும், அதை நான் செஞ்சு கொடுக்கணும். அது மூலிமா இன்னும் லட்சக்கணக்கில் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, நீ லட்சக்கணக்கான சம்பாதிக்கோ கோடிக்கணக்கான சம்பாதிக்கோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் அம்மாவுக்கு உயிர் பூச்சை கூட அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான மொத்த செலவு நீ பார்த்துக்கோ அப்படின்னு. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. நாங்கள் அந்த பணத்தை மொத்தமாக செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அந்த இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்க பேரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த டெண்டர் இது பண்ணுறாரு இல்லையா அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் இது வந்து கார்த்தி தான் இனிமேல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கையெழுத்து போட்டு கொடுத்ததுனால, கௌதம் உங்களை நம்பி தான் கொடுக்குறோம், இந்த இது வந்து நீங்கள் தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுனால உங்கள் தம்பிக்கு கொடுக்குறோம், ஆனால் இதில் ஏதாச்சும் ஒரு தப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும் சரிங்க என் தம்பி நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் வந்துடுறாரு. ஏன்னா இப்போதைக்கு ஜானகியோட உயிரை காப்பாற்றுறது மட்டும்தான் அவருடைய முழு எண்ணமாக இருக்குது இல்லையா. அதனால் அதுக்கப்புறம் என்ன இவங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியுது. மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி இந்த அஞ்சலியும் அந்த கார்த்தி வந்துக்கிட்டு மறுபடியும் இவங்களை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு தனியாக செப்பரேட்டாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.